எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன். எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என் தாய் வனதுர்க்கையம்மனை நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களோட பிரார்த்தனை வச்சுங்க. உங்களோட எண்ணங்கள் போல உங்களோட இறை வழிபாடு மூலயமா உங்களோட வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கணும், நல்லதே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிங்க. எதை என்னால் முடிஞ்சது என் அம்மாக்கிட்ட நான் உட்காந்துருக்கேன். பல துன்பங்கள், ரொம்ப சொல்ல முடியாத பயங்கரமான துன்பங்கள் வரும்போது இந்த மாதிரி அமைதியாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம், ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க அந்த அதாவது சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஆங்கிலங்கிறது நமக்கு வேணாம். நம்மகிட்ட இருக்கிற அந்த தீய சக்திகள் வெளியே போயிடும். கெட்ட சக்திகள் போய்ட்டு நல்ல சக்திகளை நம்ம உள்வாங்கணும். அப்போ இந்தமாரி ஒரு அமைதியான இடத்துல உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நீங்கள் மனசார உட்காந்துக்கணும். போய் உட்காந்துட்டு நீங்கள் வேண்டும்போது அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேறு எண்ணங்களை அலைப்பாய விடாது. கெட்ட விஷயங்கள் போயிடும். குடும்பத்துலேயும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வராது. அதை வர வைக்கிறவங்களும் அதுக்கான பலனை அவங்களுக்கு அடித்து தோஷம் பண்ணும். அதனால் அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருந்துங்க. தேவையில்லாமல் கெட்ட விஷயங்களை பற்றி விவாதம் பண்ண வேணாம். நீங்கள் சொல்லி பாருங்கள், சில பேர் கேட்டால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுடணும். அவங்களோட லெவலுக்கு விட்டுடணும். நம்ம சொல்லி பார்க்குறோம், யாராக இருந்தாலும் சரி, அது நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும், இவங்க தப்பானவங்க, இவங்க இப்படி தான் நம்மளை இது பண்ணுறாங்க, இவங்க இப்படி தான் இதுங்கிறாங்க, இவங்க வேணாம், இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை கேட்கல அப்படின்னா விட்டுடணும். என்னோடய கேரக்டர் அதை நான் விட்டுருவேன். அது உதப்பட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் இவன் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் நம்ம அமைதியாக சைலண்ட்டாக இருந்துடணும். நம்மளை யார் எது குறை சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது. ஏன்னா நம்ம யார், நம்மளை ஏன் இறைவன் படைச்சிருக்காங்கிற புரிதல் நமக்கு கண்டிப்பாக வரணும். அந்த புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா விமர்சனங்களையும் நீ கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா நம்மளோட வழித்தடம் மாறிடும், கண்டிப்பாக மாறிடும். ஏன்னா இங்கே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பணம் தான். அந்த பணம் இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய போதி தர்மமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வெங்காயமாக இருந்தாலும் இங்கே வேலைக்கே ஆகாது. இங்கே எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பணம் தான் முதலீடு, பணம் தான் எல்லாமே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி, பணத்தை தாண்டி நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம குழந்தைகளை நல்ல விதத்தில் உருவாக்கும். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நல்ல விதமாக உருவாக்கும். அதனால் இன்றைக்கி நம்மளை தூற்றுனாலும் ஒரு நாள் நம்மளை நினச்சி அவங்க வேதனைப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. அதே போல் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா விஜயன் அவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. இவ்வளோ காரசார விவாதங்கள் போனாலும் அவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு எதிரிகள் நம்ம பேசும்போது அவங்களோட தான் நம்ம உள்வாங்கிட்டோம்னா நம்மளை மறந்துடுவோம். ஆனால் அதே எதிரிகள் மக்களுக்கு என்னென்ன தொல்லைகள் கொடுக்குறாங்க, எந்தெந்த வகையில்